எஸ்ஐஆர் பணிகளுக்கு பாஜக மேலிடம் பூத் ஏஜென்ட்களுக்கு வழங்கிய பணத்தை பிரிப்பதில் உட்கட்சி மோதல் ஏற்பட்டு உள்ளன. பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் வீட்டை அடித்து நொறுக்கிய 5 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். பூத் ஏஜென்ட்களுக்கு பாஜக மேலிடம் வழங்கி பணத்தை செல்வமணி பிரித்துக் கொடுக்காமல் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. பிரகாஷ் என்பவர் நண்பர்கள் 5 பேருடன் மதுபோதையில் செல்வமணி வீட்டிற்கு சென்று பணத்தை பிரித்துக் கொடுக்குமாறு கூறி தகராறில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் வரதாஜபுரம் பகுதியைச் சேர்ந்த செல்வமணி இவர் பாஜக காஞ்சிபுரம் மாவட்ட பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவருக்கும் மணிமங்கலத்தை சேர்ந்த பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவராக பதவி வகித்து வரும் அமர்நாத் என்பவருக்கும் கட்சி ரீதியாக முன்விரோதம் இருந்ததாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் செல்வமணி வீட்டிற்கு இரவு சென்ற 5 நபர்கள் செல்வமணியிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதனால் செல்வமணி வீட்டுக்குள் சென்று கதவை பூட்டியுள்ளார். இதையடுத்து அந்த கும்பலானது செல்வமணியின் 2 கார் கண்ணாடிகள், வீடு மற்றும் ஒரு ஸ்கூட்டரை இரும்பு கம்பியால் அடித்து உடைத்து சேதமானது செய்திருக்கின்றனர். இதற்குறித்து செல்வமணி மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர் அமர்நாத் ஆதரவாளர்கள் மணிமங்கலத்தை சேர்ந்த பகுதியை சேர்ந்த நபர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. மேலும் போலீசார் விசாரணையில் எஸ்ஐஆர் பணியின் போது பாஜக பூத் ஏஜென்ட்களுக்கு பாஜக மேலிடம் வழங்கிய பணத்தை செல்வமணி பிரித்து கொடுக்காமல் முறைகேடு செய்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றனர். அதே போன்று இதனால் பிரகாஷ் தனது நண்பர்களுடன் 5 பேருடன் மதுபோதையில் செல்வமணி வீட்டிற்கு சென்று கட்சி தலைமை வழங்கிய பணத்தை பிரித்து கொடுக்குமாறு கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த சேதமானது நடந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த சம்பவத்தில் பிரகாஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள அமர்நாத்தை போலீசார் தேடி வருகின்றனர். இது குறித்து தற்போது அந்த சிசிடிவி காட்சிகளானது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளிலும் கண்ணாடியை அடித்து நொறுக்குவது போன்ற, அதே போன்ற இருசக்கர வாகனங்களை தாக்குவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபாலன்.